ஒரு காலத்தில் மந்திரங்கள் நிறைந்த ஒரு பள்ளியில் கவின் என்ற சிறுவன் படித்து வந்தான். அங்கு ஒரு விசித்திரமான அறிவு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியிடம் நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு விடையாக காட்டும். ஆனால் அதனிடம் எப்படி பேச வேண்டும் என்ற ரகசியம் கவினுக்கு தெரியவில்லை. கவின் கண்ணாடியின் முன்னால் நின்று எனக்கு ஒரு பறவையை காட்டு என்று சாதாரணமாக கேட்டான். அவன் மனதில் ஒரு அழகான தங்க நிற பறவை வரும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் கண்ணாடி காட்டியதோ ஒரு நனைந்த கோபமான காகத்தை. கவின் ஏமாற்றமடைந்தான். நான் கேட்டது இது இல்லையே என்று கத்தினான். கண்ணாடிக்கு அவன் கேட்டது புரியவில்லை. அப்போது அவனது தோழி அக்ஷரா அங்கே வந்தாள். கவின், நீ கண்ணாடியிடம் சரியாக பேசவில்லை. இதற்கு தூண்டல் நுட்பம் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் என்று பெயர். நீ எவ்வளவு தெளிவாக கேட்கிறாயோ அவ்வளவு சரியாக கண்ணாடி பதில் சொல்லும் என்றாள். முதலில் கண்ணாடிக்கு ஒரு பொறுப்பை கொடு என்று அக்ஷரா விளக்கினாள். நீ ஒரு சிறந்த ஓவியர் என்று கண்ணாடியிடம் சொல். அப்போதுதான் அது ஒரு ஓவியரைப் போல சிந்திக்கும். இதற்கு பங்கு ரோல் என்று பெயர் என்றாள். அடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாகச் சொல். அது எங்கே இருக்கிறது? அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதற்கு சூழல் கான்டெக்ஸ்ட் என்று பெயர் என்று அக்ஷரா தொடர்ந்து கூறினாள். இறுதியாக உனக்கு அந்த பறவை என்ன வடிவில் வேண்டும்? ஒரு புகைப்படம் போலவா அல்லது ஒரு ஓவியம் போலவா? இதை கட்டமைப்பு ஃபார்மேட் என்போம் என்று அக்ஷரா முடித்தாள். இப்போது கவின் மீண்டும் கண்ணாடியின் முன் நின்றான். அறிவு கண்ணாடியே, நீ ஒரு சிறந்த இயற்கை புகைப்பட கலைஞர். ஒரு அடர்ந்த காட்டில் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் அழகான ஒரு தங்க நிற பறவையை எனக்கு ஒரு நிஜ புகைப்படம் போல காட்டு என்று தெளிவாக கேட்டான். அடுத்த நொடி கண்ணாடிக்குள் ஒரு பிரம்மாண்டமான காட்சி விரிந்தது. சூரிய ஒளியில் மின்னும் தங்க சிறகுகளை கொண்ட ஒரு பறவை நிஜமாகவே அங்கே இருப்பது போல் தோன்றியது. கவின் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். புரிந்துவிட்டது அக்ஷரா. நாம் கேட்கும் கேள்வியில் தெளிவு இருந்தால் விடையிலும் மந்திரம் பிறக்கும் என்றான் கவின். இருவரும் சேர்ந்து அந்த புதிய வித்தையை கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் சிரித்தனர்.